கால்குலஸ் படிக்கிறப்போ என்ன பண்ணுறோமோ இல்லையோ கண்டுபிடிச்ச நியூட்டனை அசிங்கமாக திட்டி தீர்த்துறோம். ஏன்னா கால்குலஸ் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் விஷயம் என்னென்னா கால்குலஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். கால்குலஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அதை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு தோணும். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. கால்குலஸ் நம்ம கற்றுக்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலஸ்னால் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா வேதாந்த் வினீத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கால்குலஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு வேரியபிள்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்னா ஒரு குவான்டிட்டி எப்படி இன்னொரு குவான்டிட்டி மேலே டிபெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஃபங்க்ஷன். ஹவ் ஒன் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் another குவான்டிட்டி அப்படின்றத நமக்கு சொல்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் வந்துட்டு எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு எழுதுனா எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். என்னது எக்ஸ் இஸ் x is a function of time. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் மாற மாற டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறிட்டே இருக்கும். அதுதான் வந்து when you say one quantity is a function of another quantity, அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த குவான்டிட்டி மாற மாற இந்த குவான்டிட்டிக்கு நமக்கு வேறு வேறு வேல்யூஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டைம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் மாற மாற நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லையும் ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்னா 1 செகண்ட் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்லையும் நமக்கு ஒரு வேல்யூ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி கிடைக்கும். அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்புறம் தெரிஞ்சிருச்சா? இப்போ வந்து வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வேரியபிள்னா என்னன்னா வந்துட்டு ஒரு குவான்டிட்டி மாறிட்டே இருக்கும். ஓகேவா? என்னது அந்த குவான்டிட்டி மாறிட்டே இருக்கும். இப்போ நமக்கு டைமும் மாறுதா, டைம் 1 செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் அப்படி மாறுதா. அதே மாதிரி நமக்கு வேறு என்ன மாறுது, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் எல்லாமே மாறுதா. ஸோ மாறிட்டு இருக்க எல்லாமே பேர் தான் வேரியபிள்ஸ். அப்புறம் அந்த வேரியபிள்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். இண்டிபெண்ட்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு சோசன் ஃப்ரீலி, எப்படி ஃப்ரீயாக சூஸ் பண்ணுறது. இப்போ டைம் வந்து 1 செகண்டா 2 செகண்டா 3 செகண்டா எந்த செகண்டில் நமக்கு வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ தெரியணும் அப்படின்றது நம்ம டைமை ஃப்ரீயாக சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த டைமை பொறுத்து நமக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ கிடைக்கும். ஸோ டைமை பொறுத்து அது மாறுறதுனால அதெல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். டைமை நம்ம ஃப்ரீயாக சூஸ் பண்ணுறதுனால அது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? என்னது டைமை பொறுத்து மாறுற விஷயங்கள் எல்லாம் டிபெண்ட். டைமை நம்மளே ஃப்ரீயாக சூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் இண்டிபெண்ட். ஓகேவா? எந்த டைமில் பார்க்கணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணுறோம். அது இண்டிபெண்ட். இந்த டைமை பார்க்கும்போது இந்த டைமில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கலாம், இந்த டைமில் ஒரு வெலாசிட்டி இருக்கலாம், இந்த டைமில் ஒரு ஆக்சலரேஷன் இருக்கலாம்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் டீனா எக்ஸ்ன்ற குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டி. ஸோ டி இஸ் என்னது இண்டிபெண்ட் அண்ட் எக்ஸ் இஸ் என்னது டிபெண்ட். தட் இஸ் ஆல். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு அனாலஜி சொல்கிறாங்க. டைம் வந்துட்டு இருக்கு இல்லையா, டைம் வந்துட்டு ஒரு இன்புட் மாதிரியும். டைம் என்னது ஒரு இன்புட் மாதிரி. நீ அதை கொண்டு போய் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வைப்ப. இதில் வைப்ப, ஃபங்க்ஷனில் வைப்ப. இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு ஒரு மெஷின் மாதிரி நினச்சிக்கோங்க. இது எப்படி மெஷின்னு சொல்லலாம்? இந்த ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் பட்டன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆன் பண்ணி இந்த மிஷின் ஓடுது. மிஷினுக்குள்ளே இன்புட்டாக நம்ம வந்து டைமை கொடுக்குறோம். என்னவா கொடுக்குறோம்? இன்புட்டாக டைமை கொடுக்குறோம். இன்புட்டாக டைமை கொடுத்தோடனே நமக்கு இங்கே ஒரு அவுட்புட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். இப்போ இது இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ் ஆஃப் டீயா இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமா? ஓகே, எக்ஸ் ஆஃப் டீன்னு இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வி ஆஃப் டீன்னு இருந்தால் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஏ ஆஃப் டீன்னு இருந்தால் ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு எது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ கிடைக்கும். ஓகேவா? இன்புட் வந்து டைமு, வெளியே வந்துட்டு எக்ஸ் ஆஃப் டீயா வி ஆஃப் டீயா ஏ ஆஃப் டீயான்றதை பொறுத்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வெலாசிட்டியோ ஆக்சலரேஷனோ வெளியே கிடைக்கும். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் லைக் அ மெஷின் விச் ப்ராசஸஸ் இன்புட் அண்ட் கிவ்ஸ் அவுட் அன் அவுட்புட். தட் இஸ் ஆல் சிம்பிள். ஓகேவா? அடுத்து இப்போது ஃபங்க்ஷன்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? யூனிஃபார்ம் மோஷன் என்ன? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. என்னது? வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரே வெலாசிட்டி. ஒரே வெலாசிட்டி அப்படின்னா என்ன சார்னா 5 மீட்டர் பர் செகண்ட். அதுதான் வந்து வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம். என்னது? 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது தான் வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு செகண்டுக்கும் 5 மீட்டர் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் ட்ராவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். என்னது? ஒரு செகண்டுக்கும் 5 மீட்டர் ட்ராவல் ஆகுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸ் ஆஃப் டி. என்னது? எக்ஸ் ஆஃப் டீனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன் ஈக்குவல்ஸ் 5t + 2. இது எப்படி சார் நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. டீக்கு வந்து நம்ம வேறு வேல்யூஸ் போட போகிறோம். அந்த வேறு வேல்யூஸ்க்கு எக்ஸுக்கு நமக்கு வேறு வேல்யூ கிடைக்க போகுது. டி வந்து 0 அப்படின்னு போட்டால் எக்ஸோட வேல்யூ 5 zeros are 0 + 2 2ன்னு கிடைக்கும். அதுவே வந்துட்டு ஓகேவா? இது வந்து டி, இது வந்து எக்ஸ்.
ரைட்டா? இப்போ டீக்கு நான் வந்துட்டு வேல்யூ என்ன போட போகிறேன், 1 2 எல்லாம் போட்டு பார்க்க போகிறேன். டீக்கு 1 போட்டால் இதோட வேல்யூ வந்துட்டு 5 + 2 7 அப்படின்னு கிடைக்கும். டீக்கு 2 போட்டால் இதோட வேல்யூ வந்துட்டு 5 2s are 10 + 2 12ன்னு கிடைக்கும். டீக்கு 3 போட்டால் 17ன்னு கிடைக்கும். டீக்கு 4 போட்டால் 22ன்னு கிடைக்கும். டீக்கு 5 போட்டால் 27ன்னு கிடைக்கும். டீக்கு 6 போட்டால் 32ன்னு கிடைக்கும். டீக்கு 7 போட்டால் 37ன்னு கிடைக்கும். எப்படி சார் அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுது? ஏன்னா சாருக்கு தெரியும் 5 5 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ +5 ஈஸியாக பண்ணி சார் சொல்கிறேன். ஏன் 5 5 தான் இருக்குது? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காரோட வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் 5 m/s. ஸோ 5 5 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்போது பாருங்க வெறும் வந்துட்டு +5 displacement increase ஆகுது, +5 displacement increase ஆகுது, +5 displacement increase ஆகுது. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபை பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்துட்டு 0,2, இது 1,7, இது 2,12, இது 3,17. அது மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக. அடுத்து இதே யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னா என்ன? யூனிஃபார்மாக ஆக்சிலரேட் பண்ணுறாங்க. வெலாசிட்டி யூனிஃபார்மாக இல்லை, ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மாக இருக்குது. ஆக்சிலரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு விஷயத்த யூனிஃபார்மாக அப்படின்னா அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் 5 m/s இருக்குன்னா ரெண்டாவது செகண்டில் 7 m/s, மூணாவது செகண்டில் 9 m/s. அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஃபஸ்ட் செகண்டில் அது 5 மீட்டர் கவர் பண்ணுதுன்னா ரெண்டாவது செகண்டில் ஓகேவா 7 m/s வெலாசிட்டி அப்போ வந்து 7 மீட்டர் கவர் பண்ணியிருக்கும். 9 m/s 9 மீட்டர் கவர் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு செகண்டுக்கும் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அப்படின்றது இன்னும் அதிகமாகிட்டே போகுது. கரெக்டாக? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் மறுபடியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எழுதுறேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் ஈக்குவல்ஸ் 5t² எழுதுறேன். ஓகேவா? இங்கே +2 இருந்தது, இங்கே ஸ்கொயர் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது பார்க்கலாம். டைமுக்கு வந்து நான் 0 போட்டால் ஓகேவா டைமு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 போட்டால் இதுவும் 0 தான். இப்போ நான் வந்துட்டு 1 போடுறேன். 1 போட்டால் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 5ன்னு கிடைக்குது. ஸோ ஒரு செகண்டில் 5 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ அதே நான் 2 போட்டால் என்ன ஆகுது? 20 ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பாருங்க +15. அதே நான் 3 போட்டேன்னா என்னது? அதே நான் 3 போடுறேன். 3 3s are 9, 9 5s are 45. இப்போ பாருங்க +25 இருக்கு டிஃப்ரென்ஸ். கரெக்டா? ஸோ என்ன ஆகுது? வெறுமனே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 5 ஏறாம 15 25 அப்படி ஏறுது. அப்போ அதை நீங்கள் பிளாட் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்கே பாருங்க இது 0,0 ஓகேவா? இங்கேயும் 0 இங்கேயும் 0 0,0. இதே 1 போடும்போது நமக்கு வர வேல்யூ என்ன? 5. 2 போடும்போது நமக்கு வர வேல்யூ என்ன? 20. கரெக்டா? இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதனால தான் நமக்கு வந்து ஒரு கர்வ்ட் லைன் கிடைக்குது. ஓகேவா? ஃபங்க்ஷன் பொறுத்து எப்படி நமக்கு வந்துட்டு எய்தர் த கிராஃப் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் த கிராஃப் இஸ் அ கர்வ்ட் லைன் அப்படின்றது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ஆர் சூப்பர் டூப்பர் கிளியர். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. என்னது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்கும்போது இது வந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கு. அதே ஆக்சிலரேட் பண்ணும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டிஸ்டன்ஸ் கவர்டு வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது டைம் ஆக, விச் இஸ் வை இட் இஸ் அ கர்வ்ட் லைன். சிம்பிளாக புரிஞ்சிச்சா? ஈஸியா? அடுத்து இப்போ இதில் வந்துட்டு நமக்கு நொட்டேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. நொட்டேஷன்னா என்ன? இப்போ நான் வந்துட்டு எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு எழுதுறேன்னா எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்துட்டு நான் t = 0 செகண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன்னா ஓகேவா எக்ஸ் ஆஃப் 0 போடுறேன்னா நமக்கு வந்து x0 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அப்படின்னா என்ன? இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கேஸில் நம்ம t0 போட்டப்போ நமக்கு என்ன கிடைச்சது? 2 அப்படின்றது கிடைச்சது. அதனால தான் கிராஃப் 0,2ல் ஆரம்பிக்குது. இந்த 2ன்றது தான் வந்துட்டு x0 நமக்கு இருக்கும். ஏன்னா அங்கேருந்து தான் கிராஃபே ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சுதா? அதே வந்துட்டு இதே தான் இருக்கும் வெலாசிட்டிக்கும். வெலாசிட்டிக்கு v(0) போட்டினா உனக்கு வந்து v0 கிடைக்கும். இதுதான் வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி. என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. சிம்பிளா? அடுத்து இதை நீ வந்து ரியல் லைஃபோட லிங்க் பண்ணணும்னா ஒரு கார் ஓட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. கார்லேயே வந்துட்டு உனக்கு ஓடோமீட்டர்னு இருக்கும். ஓடோமீட்டர்னா வந்துட்டு இந்த ஃப்ளிப் ஆகிட்டு இருக்கும். நம்பர் 0 1 2 3 4ன்னு 9 வந்ததுக்கப்புறம் திரும்ப 0 ஆகும்போது பக்கத்தில் இருக்க நம்பர் 1க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ 10ன்னு வந்துடும். அது மாதிரி உனக்கு காட்டுறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் காட்டுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். நீ எவ்வளோ தூரம் ஓட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர் மாறிட்டே வரும். அதே உனக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கும். ஸ்பீடோமீட்டர் வந்து நீ கீழே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இன்ஸ்டன்ட்ல நீ எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்க அப்படின்னு காட்டும். சார் வந்துட்டு 200 வரைக்கும் போயிருக்கேன் இது வரைக்கும். நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் போயிருக்கக்கூடாது. பேசிக்கலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கக்கூடாது. ஆனால் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அம்மா நான் மாட்டி விட்டுறேன். ரைட்டா? அடுத்து ஆக்சிலரேட்டர் பெடல். ஆக்சிலரேட்டர் பெடல் வந்துட்டு ஆக்சிலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் பிரேக் பெடல் ஆக்சிலரேஷனை டிக்ரீஸ் பண்ணுது. புரியுதா? இதை வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் வந்துட்டு பார்க்குற விஷயங்கள் ரியல் லைஃப்பில். அடுத்து
டெரிவேட்டிவ்ஸ் ஆஸ் ரேட்ஸ் ஆஃப் சேஞ்ச். என்னது டெரிவேட்டிவ்ஸ்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டெரிவேட்டிவ் மெஷர்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். இன்ஸ்டன்டேனியஸ்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல கரெக்டாக 4வது செகண்ட்ல வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து நான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்கணும்னு அர்த்தம். அதை எனக்கு கொடுக்க போகிறது dx by dt. அதுதான் டெரிவேட்டிவ் ஆஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச். டெரிவேட்டிவ்னா வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுக்கலாம். மோஷனில் என்னது வெலாசிட்டி வந்துட்டு இஸ் given by dx by dt. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ மாறிட்டு இருக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல அப்படின்றது தான் வந்துட்டு வெலாசிட்டி. அதே மாதிரி ஆக்சலரேஷன் வந்து வெலாசிட்டி ஒரு இன்ஸ்டன்ட்ல எவ்வளோ மாறிட்டு இருக்கு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அட் ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஓகேவா? அட் ஒன் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், அதுதான் வந்துட்டு ஆக்சலரேஷன். ரைட்டா? அடுத்து பாருங்க, அதான் இங்க போட்டிருக்கு dx by dtனா எவ்வளோ வேகமா பொசிஷன் மாறிட்டு இருக்கு, அதே மாதிரி dv by dtனா எவ்வளோ வேகமா வெலாசிட்டி மாறிட்டு இருக்கு அப்படின்றது தான். புரியுதா? இப்போ இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன இருக்கு? நமக்கு ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு கர்வ் இருக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டான்ஜென்ட் வரைவோம். என்ன வரைவோம்? ஒரு டான்ஜென்ட் வரைவோம். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல இப்போ வந்துட்டு இங்க இருக்க டைமுக்கு நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா டைம் 1 2 3 4 ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னா அங்க ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டான்ஜென்ட் வரைவோம். அப்புறம் அந்த டான்ஜென்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப்னா என்ன? சேஞ்ச் இன் y பை சேஞ்ச் இன் x கண்டுபிடிச்சோன்னா. ஓகேவா? கண்டுபிடிச்சோன்னா நமக்கு அதுதான் வந்துட்டு இது ரேட் ஆஃப் சேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஃபிசிக்கல் ஐடியா ஆஃப் ரேட்டையும் வந்து ஸ்லோப்பையும் கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு டெரிவேட்டிவ் தான். ஓகேவா? டெரிவேட்டிவ்ல நமக்கு கிடைக்கிற அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்லோப்பும் வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் கொடுக்குது. ஓகேவா? ஆனால் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு பார்க்கும்போது தான். இதே வந்துட்டு நம்ம ஒரு கார்டாக கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். T2 அண்ட் T1 2 பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கு நடுவில் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜா என்ன வெலாசிட்டி ஆர் ஆவரேஜா இந்த கேஸ்ல வெலாசிட்டி தான், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சா, அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு டான்ஜென்ட் வரைஞ்சா அதுக்கு ஸ்லோப் பார்த்தா அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுக்கும். அதே வந்துட்டு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம வரைஞ்சிட்டு பார்த்தா அது ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச் கிடைக்கும். ஆவரேஜ் ரேட் ஆஃப் சேஞ்ச்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்ல இருந்து. ரைட்டா? அடுத்து டெரிவேட்டிவ்ஸ் as ரேட் ஆஃப் சேஞ்ச்ல ஆவரேஜ் வர்சஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பேர் ஆவரேஜ் வெலாசிட்டி. அது இதுக்கு பேரு ஆவரேஜ் வெலாசிட்டி. v பார்னு போட்டா ஆவரேஜ் வெலாசிட்டி. இது என்னன்னு எழுதியிருப்பாங்க? சேஞ்ச் இன் எக்ஸ் அப்புறம் ஒரு டைம் இன்டர்வல்ல எவ்வளோ எக்ஸ் மாறி இருக்கு அப்படின்றது தான். அதாவது x2 minus x1 by t2 minus t1. இது உங்களுக்கு இந்த கிராஃப்ல காட்டணும்னா இங்க பாருங்க, இங்க வந்துட்டு t2 and இது வந்துட்டு t2, x2 அப்படின்னு இருக்கும். இந்த பாயிண்ட் வந்துட்டு t1, x1 அப்படின்னு இருக்கும். ஸோ இது x2 minus x1 பண்ணிட்டு டிவைடட் பை t2 minus t1 பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்குது. அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் அந்த காரோட ஆவரேஜா என்ன அந்த காருக்கு வெலாசிட்டி இருந்திருக்கும் அப்படின்றது கிடைக்குது. இப்போ இதையே நான் வந்துட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா, t1 x1ஐயும் t2 x2ஐயும் ஜாயின் பண்ற லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை எடுத்துக்கிறேன். இந்த லைனை நான் என்ன பண்ண போறேன்னா குட்டியாக்கிட்டே வர போறேன். குட்டியாக்கிட்டே வர போறேன். அந்த லைனை வந்துட்டு 0 வரைக்கும் குட்டியாக்க போறேன். அப்படின்றத தான் வந்துட்டு நான் இங்க எழுத போறேன். அதை நான் எப்படி எழுதுறேன்னா v equals limit del t tends to 0. ஓகே, என்ன பண்றேன்? del t tends to 0 டைமை வந்துட்டு 0க்கு எடுத்துட்டு வரேன். அப்போ சேஞ்ச் இன் எக்ஸ் பை சேஞ்ச் இன் டைம் இருக்கா, இதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன வெலாசிட்டி அப்படின்றத கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல என்ன வெலாசிட்டி அப்படின்றத எனக்கு இதுதான் கொடுக்கும். ரைட்டா? எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இந்த லைன் எடுத்துட்டேன்னா இந்த லைனை குட்டியாக்கிட்டே வரேனா. இப்போ இந்த லைனை நேராக எடுத்துட்டு போயிட்டு நான் இங்கே வைக்கிறேன் பாருங்க, இங்கே வந்துருச்சு. கரெக்டா? இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு இருந்த லைனை குட்டியாக்கி இங்கே வந்துருச்சு. இந்த லைனை நான் இன்னும் குட்டியாக்கிட்டே போனேன்னா இந்த டாட்டா மாறிடும். ஓகேவா? இந்த டாட் தெரியுதா? இந்த டாட் வந்துட்டு இங்கே வந்துடும். இப்போ நான் வந்துட்டு ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு அதை எடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுதான் இந்த லிமிட் டெல்டி டென்ஸ் டு 0 அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். டைம் இன்டர்வலை குறைச்சிட்டே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த சிங்கிள் பாயிண்ட்ல எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடச்சிருது. என்ன கிடச்சிருது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடச்சிருது. அதுதான் ஆவரேஜுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஆவரேஜ்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில், 2 பாயிண்ட் நடுவில் இருக்க லைனை வந்துட்டு டெல்டி டென்ஸ் டு 0ன்னு போட்டு நான் குட்டியாக்கிட்டே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுதான் வந்து எனக்கு dx by dtன்னு கொடுக்குது. ஓகேவா? இப்போ இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த லைனுக்கு நம்ம ஸ்லோப் எடுக்கலாம். அந்த லைனே நான் வந்துட்டு திரும்ப இங்கே வரைகிறேன். இந்த லைனுக்கு அப்பயும் நம்ம ஸ்லோப் எடுக்கலாம். இந்த ஸ்லோப் வந்துட்டு Δx by ΔT இருக்கும். ஓகேவா? ஆர் ஆவரேஜ் வெலாசிட்டியை கொடுக்கும். அதுதான் இது. ஓகேவா? ஆவரேஜுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ்க்கும் அதான் அர்த்தம், வித்தியாசம். அதாவது அந்த ஃபுல் லைன், அதாவது ஒரு கார்டு, இது பேர் என்னது? திஸ் இஸ் அ கார்டு. ஓகே, அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன். இது பேர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்துட்டு கார்டு. ஓகேவா? என்னது? கார்டு. ஸோ ஒரு கார்டுக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்துட்டு ஆவரேஜாக வெலாசிட்டி கிடைக்குது. அதுவே இது பேர் என்னது? இதுக்கு பேர் ஒரு டான்ஜென்ட். கரெக்டா? இதுக்கு பேர் என்ன? டான்ஜென்ட். டான்ஜென்ட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது, ஓகேவா, என்னது? டான்ஜென்ட்டுக்கு கண்டுபிடிக்கும் போது நமக்கு dx by dt கிடைக்குது. அதாவது இன்ஸ்டன்டேனியஸா. ஏன்னா டான்ஜென்ட் ஒரு பாயிண்ட்ல தான் கிராஸ் ஆகுது. அதே கார்டுன்றது கர்வ்ல 2 பாயிண்ட்டை டச் பண்ணுது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். ஆவரேஜ்க்கும் இன்ஸ்டன்டேனியஸ்க்கும் என்னன்னு டிஃபரன்ஸ்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ ஜியாமெட்ரிக் மீனிங்க்கு வரலாம். என்ன வரலாம்? ஜியாமெட்ரிக் மீனிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது என்னது? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இஃப் வி ஹாவ் அ கிராஃப் லைக் திஸ், ஓகேவா, என்னது? இஃப் வி ஹாவ் அ கிராஃப் லைக் திஸ், நமக்கு ஒரு கர்வும் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னது? நமக்கு ஒரு கர்வும் இருக்கு. ஸ்லோப் ஆஃப் அ டான்ஜென்ட், ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு டான்ஜென்ட் இருந்து அதுக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா வந்துட்டு எனக்கு வெலாசிட்டி கிடைக்கும். எப்போ? டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்க்கு. எப்போ? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபுக்கு டான்ஜென்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா எனக்கு வந்து dx by dt கிடைக்குது. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கிடைக்குது. அதே வந்துட்டு ஒரு இதே கிராஃப்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஃபிளாட் லைன் இருக்கும். என்ன இருக்கான்? ஃபிளாட் லைன் இருக்கும். ஃபிளாட் லைன் இருக்கும். ரைட்டா? இருக்கு ஃபிளாட் லைன். ஃபிளாட் லைன் இருந்தா ஃபிளாட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுவீங்களா? ஆனால் அந்த 2 வேல்யூமே ஒன்று தான். ஏன்னா லைன் ஃபிளாட்டாக இருக்கு. அப்போனா நமக்கு 0ன்னு வந்துடும். ஓகேவா? என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அப்போனா என்ன அர்த்தம்? 0 வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஃபிளாட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே ஒரே அளவில் தானே இருக்கு. ஸோ இட் வில் பி 1 வேல்யூ மைனஸ் த சேம் வேல்யூ. அப்படின்னா 0 ஆயிரும். 0 டிவைட் பை எனிதிங் இஸ் 0 ஒன்லி. ஸோ 0 வெலாசிட்டி தான் நமக்கு இருக்கும். இதுவே வந்துட்டு ஸ்லோப் இன்னும் ஸ்டீப்பாக இருக்கு. ஸ்டீப்பானா இப்படி இருக்கா? இப்படி இருந்தால் 0ன்னு சொல்லிட்டோம். இப்படி இருந்தால் கொஞ்சம் வெலாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் இன்னும் ஸ்டீப்பாக இருந்தா, இன்னும் செங்குத்தாக இருந்தா, ஓகேவா, அப்படின்னா வெலாசிட்டி இன்னும் ஹையராக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்துட்டு டைம் வந்துட்டு கம்மியாக தான் மாறி இருக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் டைம் மாறி இருக்கு. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க இவ்வளோ மாறி இருக்கு, ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு. ஸோ கொஞ்சம் டைம்க்கே வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக மாறுறதுனால, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால நியூமரேட்டரில் இருக்கு. ஸோ டைம் கம்மியாக தான் மாறுது, ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக மாறுது. ஸோ நியூமரேட்டர் அதிகமாகிட்டே போகுது. அப்போ வெலாசிட்டி இன்னும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு ஹையர் வெலாசிட்டி. ஓகேவா? இதே வந்துட்டு இஃப் திஸ் வாஸ் அ வெலாசிட்டி டைம் கிராஃப், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் பதில் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ஸ்லோப் ஆஃப் த டான்ஜென்ட் வந்து ஆக்சலரேஷனை கொடுக்கும். ஏன் சார் ஆக்சலரேஷனை கொடுக்கும்? ஏன்னா அது வந்து dv by dt. ஓகேவா? ஏன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப்னா dv by dt நமக்கு ஆக்சலரேஷன் கிடைத்து விடும். ஓகேவா? சிம்பிள் அஸ் தட். இப்போ டிஃபரன்சியேஷன் முடிச்சாச்சு. டிஃபரன்சியேஷன்னா ஒரு விஷயம் எவ்வளோ வேகமாக மாறுது, தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சம்திங் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டிஃபரன்சியேஷன்னா எவ்வளோ வேகமாக ஒரு குவான்டிட்டி மாறுது. அதோட ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன். ஓகேவா? அதோட ஆப்போசிட்னு பார்க்கறதோட ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் மீனிங் பார்த்துடலாம். ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னா how much has it changed in total? என்னது? அது எவ்வளோ டோட்டலாக மாறி இருக்கு. ஒரு குவான்டிட்டி டோட்டலாக எவ்வளோ மாறி இருக்கு, எவ்வளோ வேகமாக மாறுது. எவ்வளோ வேகமாக மாறுது அப்படின்றத பார்த்தா டிஃபரன்சியேஷன், டோட்டலாக எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்றத பார்த்தா தட் இஸ் இன்டகிரேஷன். சிம்பிளா ஃபிசிக்ஸ் டேர்ம்ஸில் வந்துட்டு வெலாசிட்டி இஸ் த இன்டெக்ரல் ஆஃப் ஆக்சலரேஷன். அதாவது ஆக்சலரேஷனை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்துட்டு வெலாசிட்டி கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஆக்சலரேஷன் டைம் கிராஃபில் ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சா, ஓகேவா, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் தி இன்டெக்ரல் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி டைம் கிராஃபை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். இன்டெகிரேஷன் இஸ் ஆடிங் அப் இன்ஃபினிட்லி மெனி ஸ்மால் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி சார் இன்ஃபினிட்லி மெனி ஸ்மால் சேஞ்சஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து இன்டெகிரேஷன் சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கு விடை இதோ. ஓகேவா?
அந்த கேள்விக்கு விடை இதோ. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஓகேவா? இங்க நோட்டேஷன் என்னது? இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ இது என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுதான் வந்து இன்டெக்ரல் சைனம். அப்புறம் எஃப்டினா வந்துட்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? எஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் என்ன, நம்ம பார்த்த மாதிரி அந்த 5t+2 ஒரு 5t² அது மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு இது இருக்கும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன். அப்புறம் டிடி. டிடினா என்ன? இட் இஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டைம். என்னது? ஸ்மால் பீஸ் ஆஃப் டைம். ஓகேவா? சரி சார், அது என்ன சார்? ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்க. நமக்கு வந்து ஒரு கர்வ் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு கர்வ் இருக்கு. இந்த கர்வுக்கு அடியில் இருக்க ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிக்கிறது தான் நான் இன்டெகிரேஷன் சொன்னேன். அண்ட் இட் இஸ் ஆடிங் அப் இன்ஃபினிட்லி மெனி ஸ்மால் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னேன். அது எப்படின்னு நம்ம இப்போ ரிலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஒரு கர்வ் இருக்கு. அந்த கர்வுக்கு அடியில் ஏரியா இருக்கு. இந்த ஏரியா பாருங்க ஸ்மூத்தா இருக்கா? என்னவா இருக்கு? இந்த ஏரியா ஸ்மூத்தா இருக்கு. ஆனா நம்மளால எப்படி வந்துட்டு அந்த ஏரியாவை அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இதை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சிருக்காங்க. என்ன பண்றாங்க? n நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸ் எம்னு இங்க எழுதியிருக்கும். இந்த எக்ஸ் எம்ன்ற வேல்யூல தான் வந்துட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு எவ்வளோ ஏரியா இருக்கு அப்படின்னு 0ல இருந்து எக்ஸ்எம் வரைக்கும் எவ்வளோ ஏரியா இருக்குன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்எம் வரைக்கும் இருக்கிறத நான் வந்து n நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸா பிரிக்கிறேன். என்ன பண்றேன்? n நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸா பிரிக்கிறேன். ஸோ இந்த n வந்துட்டு 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 ரெக்டாங்கிளா பிரிச்சுட்டேன். 7 ரெக்டாங்கிளா பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த ரெக்டாங்கிளோட பிரெத்தை வந்துட்டு நான் என்ன பண்றேன்? டெல் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். என்னது? அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் கீழே வந்துட்டு அதுக்கு அந்த பேஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத டெல் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இப்போ இங்க என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, இந்த டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0. என்னது? டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0. அப்பனா நான் வந்துட்டு இது ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுக்கிறேன். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு நான் டெல் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து 0க்கு டெண்ட் ஆகுதான். என்ன ஆகுதான்? இது வந்து 0க்கு டெண்ட் ஆகுதான். அப்போ என்ன பண்றேன்? நான் இந்த ரெக்டாங்கிளை வந்துட்டு இன்னும் ஒல்லியாக்கிட்டே வரேன். ஓகேவா? என்ன பண்றேன்? ரெக்டாங்கிளை ஒல்லியாக்கிட்டே வரேன். டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு நான் சொல்லும்போது ரெக்டாங்கிளோட பிரெத்தை நான் வந்துட்டு இதுல காட்டுற மாதிரி கம்மி பண்ணிட்டே வரேன். ஸோ கம்மி பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகுது? ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆயிருது. இப்போ இவ்வளோ பிரெத் இருந்த ரெக்டாங்கிள், அப்போ நமக்கு 7 ரெக்டாங்கிள் தேவைப்படுச்சு. இப்போ அதே வந்துட்டு அது ஒரு சிங்கிள் லைனா அப்படியே குறைஞ்சிட்டே வந்தா என்ன ஆகும்? என்னோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? ஏன்னா ரெக்டாங்கிளோட வித்து குறைஞ்சிட்டே வருது. ரெக்டாங்கிள் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருந்தது, இவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ ஆயிடுச்சு, இவ்வளோ ஆயிடுச்சு, ஒரு சிங்கிள் லைன் ஆயிடுச்சு. அப்போனா இந்த கர்வ் ஃபுல்லாக நான் வந்து ரெக்டாங்கிள் அடுக்கணும்னா எனக்கு இன்ஃபினைட்லி மெனி லைன்ஸ் தேவைப்படும். அப்படின்னா லைன் வச்சுட்டே அதான் கேப் வருது. ஸோ இது மாதிரி இன்ஃபினைட் லைன்ஸ் போட்டால் தான் என்னால் அந்த ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ண முடியும். அண்ட் அதோட ஏரியாலாம் நான் கால்குலேட் பண்ண போறேன். ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெல் எக்ஸ் தான் வந்து அந்த குட்டி சேஞ்சுன்னு தெரியும். ஓகேவா? அதாவது பிரெத் டெல் எக்ஸ் தான் தெரியும். ஹைட் எப்படி சார் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, நான் வந்துட்டு இங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது, அதாவது இந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதுதான் அதோட ஹைட்டா இருக்கும். கரெக்டா? இப்போ இங்க எக்ஸாம்பிள் f1 f2 அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ஹைட் அண்ட் இந்த ஹைட் அண்ட் இந்த ஹைட் அண்ட் இந்த ஹைட் அண்ட் இந்த ஹைட் இந்த ஹைட் இது மாதிரி வந்துட்டு ஒரு இதோட டெல் எக்ஸ் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வேல்யூ ஹைட்டு கிடைக்கும். அப்புறம் அந்த ஹைட்டையும் டெல் எக்ஸ் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போவேன். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கிடைக்கும். அது மாதிரி இன்ஃபினைட் ரெக்டாங்கிள்ஸோட ஏரியாவும் மல்டிப்ளை பண்ணும்போது அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து அந்த கர்வுக்கு அடியில் இருக்க ஏரியா கிடைச்சிட போகுது. ஓகேவா? அதான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. எக்ஸ்எம்னா இது வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ், இது டிவைடட் பை எத்தனை ரெக்டாங்கிள் அப்படின்றது தான் டெல் எக்ஸ். ஸோ நீ நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸை வந்து இன்ஃபினைட் ஆக்குற. என்ன பண்ற? நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸை இன்ஃபினைட் ஆக்குற. எப்படி? ரெக்டாங்கிளோட வித்தை குறைச்சிட்டே வந்து, அதனால தான் வந்து டெல் எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஆகும்போது அது பண்ணியாச்சா? அது பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா ஏரியா ஈக்குவல்ஸ் என்னது? ஏரியா ஈக்குவல்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் 0 to xm. xmன்றது இங்க இருக்க வேல்யூ. அது வரைக்கும் தானே பார்க்குறோம். 0ல இருந்து xm வரைக்கும் பார்க்குறோம். f of x dx. சொன்ன மாதிரி dxன்றது அந்த ஸ்மால் வேல்யூ ஆஃப் x. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா லிமிட் என்னது? லிமிட் del x tends to 0 அப்படின்னா இந்த ரெக்டாங்கிளோட வித்தை நான் கம்மியாக்கிட்டே வரேன். சம்மேஷன் எதை சார் சம் பண்றீங்க? சம்மேஷன் சார் போட்டிருக்கீங்கன்னா i ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் என்னது 1. 1ல இருந்து எது வரைக்கும் பார்க்குறோம்? n நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்கா? ஸோ n வரைக்கும் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன பண்றோம்னா fi of x f1 f2 f3 fn அப்படின்றது into del x.
del x தான் வந்து breadth. ஸோ f1 f2 இது வந்துட்டு length of the rectangle. இது என்னது length. இந்த del x அப்படின்றது breadth. ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா நான் வந்து லென்த் இன்டூ பிரெத் பண்ணி சம் பண்ணிட்டே வரேன். எங்கன்னா ஐலேருந்து n வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் இதுலேருந்து சாரி 1லேருந்து n வரைக்கும், ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள்லேருந்து nth ரெக்டாங்கிள் வரைக்கும் ஏரியா கண்டுபிடிச்சி நான் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அண்ட் அந்த பிரெத்தையும் நான் குறைச்சிட்டே வரேன். அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிளோட பிரெத்தே வந்துட்டு இவ்வளோ ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆர் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் ஆகிடும். அப்படி நான் ஆட் பண்ணிட்டே வரும்போது எனக்கு ஃபுல் ஏரியான்றது கர்வ் கிடச்சிருது. That is all integration is about. அதனால தான் integration is about adding infinitely many small changes அப்படின்னு சொல்கிறேன். குட்டி குட்டி லைனாக வரைஞ்சி நான் ஆட் பண்ணிட்டே வரேன். புரிஞ்சுதா? அடுத்து இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படுற சிம்பிள் இன்டெக்ரல். ஸோ இன்டெக்ரல்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். இப்போ சிம்பிள் இன்டெக்ரல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற மட்டும் பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் டிடி அப்படின்னு இருக்கு. அது வந்து கான்ஸ்டன்ட் இன்டூ டி ஆகிடும், ப்ளஸ் சி வரும். ப்ளஸ் சி ஏன் வருதுன்னா நமக்கு எங்கே லிமிட்ஸ் இல்லை இன்டெக்ரலுக்கு. என்னது லிமிட்ஸ் இல்லாதனால ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வருது. இப்போ டிடிடி பாருங்க, டியும் இருக்குது டிடியும் இருக்குது. Since t and dt are related இல்லையா, அதனால வந்துட்டு நமக்கு t square by 2 அப்படின்னு வரப்போகுது ப்ளஸ் சி. ஓகேவா? இது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அதே டீன்னு இருந்தால் அது t square by 2 ஆகிடும். ஏன் சார் t square by 2 ஆகுதுன்னா காமன் ஃபார்முலா என்னன்னா எனி வேல்யூ, இப்போ நமக்கு x இருக்குன்னா x power n plus 1 by n plus 1 அப்படின்னு வரும். ஓகேவா? இன்டெக்ரல் ஆஃப் x dx அப்படின்னு இருக்குன்னா xோ dxோ ரிலேட்டட், ஸோ ஒரே டேர்ம் இருக்கிறதுனால. அதே மாதிரி தான் வந்துட்டு எக்ஸ் வேற ஒரு டேர்மாக இருந்து அது வந்து எக்ஸில் ரிலேட் ஆகிருந்தாலும் ஏன்னு இருக்கு அண்ட் ஏ டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ் அப்படின்னு இருந்தாலும் நம்ம அதே மாதிரி தான் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு டி பவர் என்னன்னு இருக்கு. அதே மாதிரி இப்போ டி பவர் என்னன்னு இருந்தால் டி பவர் n plus 1 by n plus 1 அப்படின்னு போடணும். ஸோ அதுதான் இங்கே எழுத போகிறேன். n plus 1 by n plus 1 ப்ளஸ் சி இங்கே இருக்கும். இப்போ விடிவின்னு இருக்கு. ஸோ வியும் இருக்கு டிவியும் இருக்கு. விடிடின்னு இருந்தால் நம்ம மேபி வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டைம் தான். ஓகேவா? ஸோ விடிடின்னு இருந்தாலும் velocity நம்ம again integrate தான் பண்ணுவோம். இப்போ இங்க வந்துட்டு vd unless and until they have mentioned that velocity is constant. velocity constant கொடுத்துட்டாங்கன்னா v வெளில எடுத்துக்கலாமே தவிர velocity constant கொடுக்கலனா we consider that velocity is dependent on time. ஓகேவா? இப்போ இங்க v dv தான் இருக்கு. இது again becomes v square by 2 plus c. ரைட்டா? இதுதான் உங்களுக்கு தேவைப்படுற காமன் இன்டெகிரல்ஸ். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஈக்குவேஷன்ஸ் மோஷன்லாம் டெரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கீ விஷயங்கள் என்னென்னா இன்டெகிரேஷன் ரிவர்சஸ் டிஃபரன்ஷியேஷன். என்னது? இன்டெகிரேஷன் வந்து டிஃபரன்ஷியேஷனோட ரிவர்ஸ் தான். எப்படி ஏவை இன்டெகிரேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது, வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? dx by dt நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். dv by dtன்னு வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? நமக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். ஸோ இன்வர்ஸாக இருக்குது. ஓகேவா? கிராஃப் இன்டர்பிரேஷன் என்னன்னா இன்டெகிரேட் பண்ணுறது வந்து ஏரியான்றது கர்வ் கண்டுபிடிக்கிறது. அப்புறம் இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் லைக் v0 and x0 ஆர் க்ரூஷியல் அப்படின்னு போட்டுருக்காங்க. எப்படி? இப்போ இங்கே லிமிட்டில் வந்துட்டு tக்கு 0 to t அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸ் சி வராது. அதே மாதிரி லிமிட்டில் வந்துட்டு நமக்கு இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருந்தால் x மைனஸ் x0ன்னு நம்மளோட புக்குலாம் வந்திருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் சி வராமல் நமக்கு x0 அப்படின்ற இந்த இனிஷியலான இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டெகிரேஷனுக்கு. ரைட்டா? லிமிட்ஸ் தெரியறதுக்காக. அடுத்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சா? அடுத்து வாங்க சார் அப்படின்னா வந்துட்டு இது வந்து செயின் ரூல் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டெரைவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து அல்ஜிப்ரிக்காவே பாருங்க. dv by dtன்னு இருக்கு. நான் டைம்ஸ் dx by dxன்னு எழுதிக்கிறேன். dx கேன்சல் ஆனால் மீதி இருக்கிறது dv by dt மட்டும்தான். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த dx by dtயை தனியாக எடுத்து dx by dt எழுது வெலாசிட்டி. ஸோ நான் வந்துட்டு வெலாசிட்டின்னு எழுதிக்க போகிறேன். மீதி வந்து எனக்கு dv by dxன்னு இருக்கும். இதை நான் தனியாக வச்சுக்க போகிறேன். இதுதான் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேவா? அதுதான் இதுக்கு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை டெரைவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கான்ஸ்டன்ட்னா என்ன? கான்ஸ்டன்ட் வர்சஸ் வேரியபிள் ஆக்சலரேஷன் பார்க்க போகிறோம். என்னது? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வர்சஸ் வேரியபிள் ஆக்சலரேஷன் இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நமக்கு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு தெரியும். ஓகேவா? dv by dt. இப்போ நான் வந்துட்டு adt ஈக்குவல்ஸ் dv அப்படின்னு எழுதிக்கிறேன். இது ரெண்டு சைட்லையும் நான் இன்டெகிரேட் பண்ணும். இது வந்து 0லேருந்து t, இது v0லேருந்து v. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி பண்ணும்போது ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் வெளில வந்துடும். dt இன்டெகிரேட் பண்ணால் t மட்டும் இருக்கும். ஈக்குவல்ஸ் v மைனஸ் v0 அப்படின்னு இருக்கும். அதனால நமக்கு v0 ஈக்குவல்ஸ் ஆர் v ஈக்குவல்ஸ் v0 plus at அப்படின்றது கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இதே வந்துட்டு ஆக்சலரேஷன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைம்னு கொடுத்துட்டாங்க, மாறுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை வந்துட்டு நான் 2t அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா இன்டெக்ரல் ஆஃப் 0 to t adt
அப்படின்னு இருக்கிறது என்னவாகும்னா integral of 2t dt அப்படின்னு ஆயிடும் கரெக்டா 0 to t. அது என்ன ஆகும்னா t வந்துட்டு t ஸ்கொயர் பை 2 ஆகும். என்ன ஆகும் t வந்துட்டு t ஸ்கொயர் பை 2 ஆகும். வெளியே 2 வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா t ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் மீதி இந்த பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் இது integral of dv இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா t ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் v minus v0 அப்படின்றது கிடைச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? இதே லிமிட்ஸ் இதே மாதிரி தான் அங்கேயே சால்வ் பண்ணுவோம். இப்போ பாருங்க நமக்கு ஒரு வித்தியாசமான ஈக்குவேஷன் கிடைக்குது. என்னது? v ஈக்குவல்ஸ் v0 plus t ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் வந்து வேரியபிள் ஆக்சலரேஷனாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டேக்அவே என்னன்னா கால்குலஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வேலை செய்யும். நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கும். அதே வந்துட்டு கால்குலஸ் பார்த்தீங்கன்னா போத் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அண்ட் வேரியபிள் ஆக்சலரேஷனுக்கு வேலை செய்யுது. அதான் உங்களோட டேக்அவேவாக இருக்கணும். அடுத்து இது எல்லாத்தையுமே வந்து விஷுவலாக லிங்க் பண்ணோன்னா நம்ம பார்த்த மாதிரி ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஓகேவா, let this be a displacement time graph or a velocity time graph or an acceleration time graph. இது மூணுல எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஓகேவா, ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்க, ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல ஸ்லோப் வந்து என்ன அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இது வந்து ஜர்க்ன்ற குவான்டிட்டி. ஜர்க் பத்தி படிச்சு பாருங்க. ஓகேவா? என்னது ஆக்சலரேஷன் எவ்வளவு வேகமா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஸ்லோப்னா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லோப் வந்துட்டு ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸ்லோப் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லோப் வந்துட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போனா வந்துட்டு எவ்வளோ வேகமா வந்துட்டு ஆக்சலரேஷன் மாறுது அப்படின்றது தான் ஜர்க். யோசிச்சு பாருங்க, வேகமா ஆக்சலரேட் பண்ணோம்னா ஆகும், கார் ஜர்க் ஆகும். அதுதான். ஸோ எவ்வளோ வேகமாக மாறுது அப்படின்றது தான் ஜர்க். ஓகேவா? அதே அதுக்கு அடியில் உள்ள ஏரியான்றதை கண்டுபிடிச்சா ஆக்சலரேஷன் இன்டெகிரேட் பண்ணுறோம், வெலாசிட்டி கிடச்சிரும். அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃபாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஸ்லோப்னா என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிவி பை டிடி தான் ஸ்லோப். அப்போ அது நமக்கு ஆக்சலரேஷன் கொடுக்கும். கரெக்டாக? அதே மாதிரி ஏரியான்றதை கண்டுபிடிச்சா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கு அப்படின்னு தெரியும். வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணால் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப்னு வச்சுப்போம். ஸ்லோப் என்னது, டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸ் பை டிடினா என்னது, வெலாசிட்டி. கரெக்டாக? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது. இப்போ இன்டெகிரேட் பண்ணால் ஏரியான்றதுக்கு கண்டுபிடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கு. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மீட்டர் பர் செகண்ட் ஆர் வெலாசிட்டி கிடைக்குது. கரெக்டா? என்ன கிடைக்குது, வெலாசிட்டி கிடைக்குது. அதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். அதை திரும்ப இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்ன, மீட்டர். ஓகேவா? இப்போ அகைன் அதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டியும் வந்துட்டு ஒரு செகண்டோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கிறது செகண்ட் ஆச்சு. இன்னொரு செகண்டோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வெறும் மீட்டர் மட்டும் இருக்கும். ஸோ அகைன் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு ஆப்சமெண்ட்னு ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஓகேவா, இது நமக்கு எதை குறிக்கும்னா ஒரு குவான்டிட்டி எவ்வளோ மாறி இருக்கு அண்ட் எவ்வளோ டைம்ல மாறி இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அண்ட் எவ்வளோ டைம்ல சேஞ்ச் ஆயிருக்கு. இதோட யூனிட் வந்து மீட்டர் செகண்ட். என்னது, அகைன் இது வெறும் மீட்டர். இங்க பாருங்க, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இன்டூ ஒரு செகண்ட் பண்ணு மீட்டர் பர் செகண்ட் இன்டூ இன்னொரு செகண்ட் பண்ணு மீட்டர் இன்டூ இன்னொரு செகண்ட் பண்ணு மீட்டர் செகண்ட் அப்படின்னு வந்துடும். விச் ஆக்சுவலி டினோட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ மாறி இருக்கு அண்ட் எவ்வளோ டைம்ல மாறி இருக்கு. அதனால தான் அந்த யூனிட் வந்து மீட்டர் செகண்டா இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ட்ரையாங்கிள் டயக்ராம்ல என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி. நீ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து டெரிவேட்டிவ் எடுத்தினா ஆக்சலரேஷன் வரும், ஆக்சலரேஷன்ல இருந்து டெரிவேட்டிவ் எடுத்தினா வெலாசிட்டி வரும். சாரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து டெரிவேட்டிவ் எடுத்தினா வெலாசிட்டி வரும், வெலாசிட்டில இருந்து டெரிவேட்டிவ் எடுத்தினா ஆக்சலரேஷன் வரும். அதனால XVA அப்படின்னு இருக்கு. அதே ஏவை இன்டெகிரேட் பண்ணினா உனக்கு அகைன் வெலாசிட்டி வந்துடும். வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணா திரும்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். இதுக்கு மேல நீங்க வந்துட்டு ஓகேவா, இதுக்கு கீழே நீங்க வந்து ஜர்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல வந்து ஆப்சமெண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா உங்க புக்ல இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல். உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும், இன்டெகிரேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஃபங்க்ஷனா என்ன, வேரியபிள்னா என்ன, எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் என்னோட முழு மனசோட நம்புறேன். உங்களுக்கு அது இல்லாமல் வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா வேதாந்த் நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So that's it guys. I'll see you in the next video. Until then, I'll be waiting. Bye.